வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரூஃபஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம உடல் எடையை எப்படி நேச்சுரலாக குறைக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் அப்படின்னா தமிழில் ஆளி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக நம்ம சாப்பாட்டிலே வச்சு நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம். இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அதை பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆளி விதை எடுத்து வச்சுருக்கேன். அது இல்லாமல் வரமிளகா கொஞ்சமும், பூண்டு, புளி, ஜீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் வெந்தயமும் எடுத்து வச்சுருக்கோம். இது உடல் எடையை குறைக்கும் அப்படிங்கிறக்காக தினமும் சாப்பாட்டில் போட்டு நிறையா பிசைஞ்சு சாப்பிட்றாதீங்க. அதாவது ஒரு நாளைக்கு 1 ஸ்பூன் வீதம் எடுத்துக்கிட்டாலே போதுமானது. இது எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போது ஆளி விதையை நம்ம ஒரு வாணலியில் ஒரு ட்ரை பேனில் எடுத்து இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறோம். இது ஃப்ரை பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆளி விதை கொஞ்சம் வெடித்து வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ண போகிறோம். அதாவது பொரிஞ்சு வரணுங்க. பார்த்தீங்கன்னாலே மெதுவாக அப்படியே ஃப்ரை ஆகிட்டுருக்கு. கொள்ளு பொரியிற சத்தம் உங்களுக்கு கேட்குதுங்களா? இது மாதிரி பொரிஞ்சு வரணுங்க. பொரிஞ்சு அந்த பொரியிற சத்தம் அடங்குற வரைக்கும் ஃப்ரை பண்ணிட்டுருங்க. இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் மாதிரியே இந்த மீதி இருக்கக்கூடிய எல்லா இன்க்ரீடியன்ஸையும் இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, எவ்வளோ ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் சேர்த்துறோமோ அந்தளவுக்கு இந்த கறி லீவ்ஸும் சேர்த்தணும். அதாவது ஆளி விதை 1 கப்பு சேர்த்துனா இந்த கறி லீவ்ஸும் உங்களுக்கு 1 கப்பு சேர்த்தணும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். மீதி இருக்கிற ஐட்டத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். சீரகம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூனுங்க, வெந்தயம் வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்திருக்கு, கொத்தமல்லி 2 டேபிள் ஸ்பூன், வரமிளகா ஒரு 4 இல்லை 5 பீஸ் சேர்த்திருக்கோம், கறி லீவ்ஸ் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி 1 கப் சேர்த்திருக்கோம். இது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கூடவே பூண்டும் புளியும் சேர்த்திக்கலாம். இதையும் நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் ட்ரையாக ஆகிற வரைக்கும் மெதுவாக நீங்கள் ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. அது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணாலே போதுமானது. நம்ம கலந்து வச்சு இது எத்தனையுமே, அதாவது இந்த ரோஸ்ட் பண்ண அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கோம். அதாவது சூடு ஆறுனதுக்கப்புறம் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கோம். இதை வந்து நீங்கள் மிக்சியில் மெதுவாக விப் பண்ணி தான் அடிக்கணும். அப்படியே நீங்கள் ஓட விடக்கூடாது. மெதுவாக விப் பண்ணி தான் அடிக்கணும். ஏன் விப் பண்ண சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அப்படியே அடித்தோம்னா இது ஹீட் ஆகிறப்போ இதுலேருந்து ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெதுவாக வெளியே வந்துடும். அப்போ உங்களுக்கு பவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவைப்படுற அளவுக்கு பவுடர் வந்து ப்ராப்பராக கிடைக்காம போயிடும். இப்போ எப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பவுடராக எப்படி வருதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஆளி விதை பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. அதாவது ஃபைன் பவுடரும் அரைக்காமல் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் குறைந்து அரைச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா ஃபைன் பவுடராக அரைச்சிங்க அப்படின்னா ஆயில் வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணாலே போதுமானது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உடல் எடையை குறைக்கிறதுக்காக நிறையா சாப்பிட்றாதீங்க. தினமும் 1 ஸ்பூன் சாப்பிட்டாலே போதுமானது. சாப்பாடு கூட கலந்து சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த இட்லி பொடி மாதிரி தோசைக்கோ இல்லைன்னா இட்லிக்கோ நீங்கள் சைடில் வச்சு நீங்கள் தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த பவுடர், அதாவது உடல் எடையை குறைக்கும் ஆளி விதை பவுடர் வந்து ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனல் மைனூஸ் பியூட்டி டிப்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.